தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா 97,280 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை விட 39,607 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் கருணாநிதி 1,21,473 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்தை விட 68,366 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 5 இடங்களில் அதிமுகவும் மீதமுள்ள 11 இடங்களில் திமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் போட்டியிட்ட அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வைத்திலிங்கம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தோல்வியடைந்தனர். தேமுதிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இதுவரை ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. காட்டு மன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தோல்வியடைந்தார். அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, நாம் தமிழர் கட்சி ஆகியவையும் தற்போது வரை வெற்றி பெறவில்லை.